வெரி குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்டேஜில் ஸ்கின் ஃபார்முலா 9 கேட்டகரியில் கொடுத்துருக்கக்கூடிய பிரைட்னிங் க்ரீம் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த க்ரீம் பாருங்கள், நான் வந்து இதை ரெகுலர் பேசிஸில் டெய்லி 2 times யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஸ்கின் பிரைட்னிங்காக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி என்னுடைய ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்காக இருந்துச்சு, இப்போ வந்து ரொம்ப டேனாக மாறிடுச்சு, ஸ்கின் எனக்கு பிரைட்னிங்கே இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பிரைட்னிங் க்ரீமை வந்து நம்ம டெய்லி பேசிஸில் மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 times ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ரெகுலராக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 9 ரிசர்ச்சுக்கு அப்புறமா நம்ம ஸ்கின் பிரைட்னிங்காக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இது வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணுறதோடு இல்லாமல் ஒரு ஃப்ளாலெஸ் ஈவன் லுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட். ஸோ இதில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாரிஃபியூ ஸ்டெம் செல் பிளெண்ட் அப்படின்ற இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸ்கின்னை வந்து இழந்த சக்தியை, ஆல்ரெடி ஸ்கின் வந்து எனக்கு ரொம்ப பிரைட்னிங்காக இருந்துச்சு, இப்போ பிம்பிள் வந்ததுக்கப்புறம் டேன் ஆச்சுன்னு நினைக்கிறவங்க, இல்லை ஸ்கின் ஆல்ரெடி எனக்கு நல்ல க்ளோயிங்காக இருந்துச்சு, இப்போ ஸ்கின் வந்து ரொம்ப சுருக்கங்களாக இருக்குது, ஈவன் ஸ்கின் டோனாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற நம்ம இந்த ஸ்கின்னை வந்து நம்ம நல்லாவே வந்து ஆல்ரெடி இருந்த மாதிரி ரிப்பேர் பண்ணுறதுக்காக, நம்மளுடைய ஸ்கின்னை வந்து கரெக்ஷன் பண்ணி அந்த கண்டிஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த கிளாரிஃபியூர் ஸ்டெம் செல் பிளெண்ட் அப்படின்ற இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின் வந்து மெலனின் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து தங்க விடாமல் நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது. ஓகேங்களா, மெலனின் கண்டென்ட் அப்படின்றது நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நிறமியை கொடுக்கக்கூடியது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு அதிகமாக வந்து ஸ்கின்ல செக்ரேட் ஆகாத அளவுக்கு இந்த ஸ்டெம் செல் பிளெண்ட் அப்படின்ற டெக்னாலஜி வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெய்சி ஃப்ளவர் எக்ஸ்ட்ராக்ட். ஸோ இந்த டெய்சி ஃப்ளவருடைய சாறுன்னு சொல்லுவாங்க, அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்றது ஸ்கின் ஹைப்பர் பிக்மெண்டேஷனை க்யூர் பண்ணுது. பிக்மெண்டேஷன் அப்படின்னா ஸ்கின் நார்மலாக நமக்கு டேனாக மாறுறது. இதே ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னா ரொம்ப ஸ்கின் ரொம்ப கருத்து போயிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணுது. இது வந்து நமக்கு வந்து ஸ்கின்ல இந்த நிறமியை வந்து தங்க விடாமல் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இந்த ஃப்ளவர் வேக்ஸ் அப்படின்றது ஸ்கின் கண்டிஷனை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட் அப்படின்றது நமக்கு ஒரு டானிக் மாதிரி நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் விட்டமின் B3 கூட ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு பேரியராக இருக்குது, நமக்கு ஸ்கின்ல வரக்கூடிய ஆக்னியை வந்து எதிர்க்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பாட்ஸு, ரிங்கிள்ஸு, பிம்பிள்ஸு இது எல்லாமே வந்தாலுமே இது எல்லாமே நமக்கு வந்து கிளியர் பண்ணி ஸ்கின்னை வந்து ஈவன் லுக்காக வச்சுக்கிறதுக்காகவும், டல் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, டார்க் ஸ்கின் டோனாக இருக்கிறவங்க, ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஆயிலியாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து மல்டி ஆக்ஷனில் ஒர்க் பண்ணி நம்முடைய ஸ்கின்னை வந்து ஒரு க்ளோயிங் கொடுக்கறதுக்கான ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட். ஸோ டெய்லி பேசிஸில் டெய்லி 2 times நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். 14+ ஏஜ் இருக்கிற எல்லாருமே இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்குன்னாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை நான் வந்து மெயின்டைன் பண்ணணுன்னாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, விஷுவல்.